Hi friends, welcome to our channel QueenWithPriya. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஸ்வீட் கார்னை இது போல செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ 2 ஸ்வீட் கார்ன் எடுத்து அந்த தோல் பகுதியை நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க இது போல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. இதனோட விதைகளை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது செய்ய தேவையான பொருள் பார்க்கலாம். ஸ்வீட் கார்ன் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி 1, பெரிய அளவு கேரட் 1 துருவியது, மல்லி இலை, எலுமிச்சை 1/4 பழம், காஷ்மீரி மிளகாய் தூள் 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு பேன் சூடானது, அதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துங்க. இப்போ இதில் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிடுங்க. இதில் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி கொடுத்துங்க. ரொம்ப வேக வேண்டாம், லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ காஷ்மீரி மிளகாய் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க, உப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க, மிளகுத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்குங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ பாருங்க, இதில் நம்ம 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்குங்க. ஒரு தக்காளியை சேர்த்துக்குங்க, கேரட் துருவி வச்சுக்கிறத சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்குங்க, வேக வேண்டாம், லைட்டாக கலந்து கொடுத்தா போதும். இப்போ உப்பு, காரம், மிளகுத்தூள் எல்லாமே வந்து ஆனியனில் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து கொடுத்தா போதும். இப்போ மல்லி இலை தூவிக்குங்க, லெமன் வந்து லைட்டாக பிழிஞ்சு கொடுத்துக்குங்க. இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. பாருங்கள், இதில் பெரிய வெங்காயம், கேரட் துருவல், தக்காளி இதெல்லாமே பச்சையை ஆட் பண்ணிக்கிறதுனால இதனோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இது பாரு செஞ்சு பாருங்கள். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக நம்ம இது மாதிரி சத்தான ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்தா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.